நாங்கள் 90% நிறைவேற்றி விட்டோம், மக்கள் சீரஞ்சிறப்புமாக இருக்கிறாருன்னா நீங்க நம்புறீங்களா? வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த கட்சி திமுக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இப்போ மகளிர் உரிமை தொகை பொறுத்த வரைக்கும் அவர் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணும்போது எடப்பாடி அவர்கள் 1500 அனௌன்ஸ் பண்ணாரு, சொல்லிருக்காரு. இந்த தேர்தலையும் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கணும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியுமே திராவிட கட்சி, அவர்களுமே அதுக்கு தான் பழகி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற கட்சி பொதுவான ஒரு கட்டமைப்பு, ஒரு மக்கள் நல அரசுனா இலவசம் கூடாது. இந்த தேர்தல் போட்டி களத்துல இலவசங்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவங்களும் சம்பிரதாயம் ஆயிடுச்சு. இந்த நிலையில நான் சொல்ற ஆர்குமெண்ட் சரியா ஒத்து வராது. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் நல அரசாக இருக்கும்போது அடிப்படை கட்டமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு பணம் செலவு பண்ணணும். கல்லூரிகள் கட்டுறது, மருத்துவமனைகள் கட்டுறது, சாலை வசதிகள் செய்யறது, குடிநீருக்கான வரத்துகள், கழிவுநீர் வரத்துகள், சாலைகள் சரியில்லை. உங்களுக்கு தெரியும், சாலைகள் எல்லா சென்னையிலே சாலைகள் சரியில்லை. பிறகு கிராமத்துல என்ன சொல்ல முடியும்?